குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த 2026 மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னா, மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறி இருக்கு இல்லையா? சோ ஜென்ம குருவா இருந்த குரு பகவான் இப்போ தனஸ்தானத்துக்கு மாறி இருக்காரு. அப்போ தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருப்பது காரகோ பாவிய நாஸ்தி அப்படின்னு சொன்னாலுமே, இது கோச்சார குரு மாறும்போது உங்களுக்கு அற்புதம் அப்படி ஆப்போசிட்டா நடக்கும். சோ நிறைய பண வரவுகள் வரும். அதே மாதிரி உங்களுடைய குரு 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 6ஆம் வீட்டை, 8ஆம் வீட்டையும், 10ஆம் வீட்டையும் பார்ப்பார். அப்போ இந்த மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய எதிரிகளா இருக்கட்டும், நண்பர்களா வருவாங்க. அவங்களுடைய தவறை உணர்ந்து உங்ககிட்ட பேசுவாங்க. சோ மறைமுகமா சில சலசலப்புகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக அது மாறுறதுக்கான ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரி நீங்க போகும்போது பெரியவங்களோட ஆசீர்வாதம் எதுவா இருந்தாலுமே, ஒரு வேலை செய்யும் போது பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நீங்க போகும்போது அந்த காரியம் 100% சக்சஸா முடியும். சோ பெரியவர்களால் உங்களுக்கு கண்டிப்பா அவங்களோட பிளெஸிங்ஸ் உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்ப நோயாளிகளுக்கு நீங்க சிறு சிறு உதவிகள் பண்ணும்போது, உங்களுடைய கடன் பிரச்சனையா இருக்கட்டும், உங்களுடைய வேலைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், இது எல்லாமே சரியாகும். ஏன்னா பெரியவங்களுக்கு தானே நீங்க ஹெல்ப் பண்றீங்க, இது எல்லாமே நல்லது நடக்கும். ஹெல்ப் பெரியவங்களுக்கு யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு நோயாளிகள் இருக்காங்க, இப்ப நிறைய பேருக்கு ஆன்லைன் மூலியமாக அவங்களோட பிரச்சனைகளுக்கு நீங்க சரி பண்றதுக்கு ஏதாவது ஒரு பிட் ஆஃப் அமௌண்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனையா இருக்கும். 8 அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் குரு பார்வை பார்க்கும் போது அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை. அப்போ உங்களுக்கு அப்ராட் போகக்கூடிய சான்சஸ், வெளிநாட்டுல நிறைய பேர் சிக்கல்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க, வேலைக்கு போக முடியாம கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ 6, 8 கனெக்ட் ஆகும்போது 6ங்கிறது வேலை, 8ங்கிறது வெளிநாடு. ஸோ வெளிநாடு முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா கிடைக்கும். ஸோ தொழில் காரகனை அவர் பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல சனி இருக்கிறார் இல்லையா? அப்போ உங்களுக்கு சூப்பரா உங்களுடைய தொழில் சிந்தனையில் மேம்பட போகுது. ஸோ வருமானமும் தொழிலும் கனெக்ட் ஆகும்போது குரு பகவான் ஒரு பெரிய நல்ல அமௌண்ட் உங்களுடைய தொழில் மூலியமாக பார்க்க போகிறார். எல்லா பிரச்சனையும் நீங்க சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க, ஒரு விடிவு காலம் குரு பகவானால் கண்டிப்பா நடக்க போகுது. அதே மாதிரி கர்ம சனியும் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு இல்லையா? 10ல சனி இருந்து, அப்போ இந்த குரு பார்வை படும்போது அது நல்ல கர்மாவா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு எல்லா தெளிவான பதிலும் உங்களுக்கு இந்த 1 வருட காலம் கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில் பெரியோர்கள் ஆசீர்வாதங்கள் மூலியமாக உங்களோட பிரச்சனைகள், உங்களுடைய நிதியோட சராசரியான எல்லா விஷயங்களும் மாறப்போகுது. இது மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் தான்.